தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து இப்போ கடந்த சனிக்கிழமை வந்து திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அவருடைய பிரச்சாரம் நடைபெற்ற இடத்துல வந்து அவர் மீட்டிங் முடிச்ச ஒரு 30 நிமிஷத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவருடைய மீட்டிங் பாயிண்ட் சுற்றி இருந்த அனைத்து பேனர்களும் கிழிக்கப்பட்டிருக்கு. ஒரு பேனர் பாக்கி இல்லாமல் சல்லியா கிழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸு, புகைப்படம் மற்றும் வீடியோலாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது இல்லாமல் அடுத்தது ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அவருக்கு வந்து ஒரு மரியாதை செய்யும் விதத்தில் அந்த திருவாரூர் மாவட்ட செயலாளர், தாவேகா கட்சியினுடைய செயலாளர் வந்து மதன் என்பவர் வந்து ஒரு ஜேசிபி மூலமாக வந்து அவருக்கு மாலை வந்து ஒரு ஆரவாரமான ஒரு மாலையை வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருப்பார். அதை வந்து அவர் விஜயும் அப்படி நின்று போஸ் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயந்தான். பட் அதுக்காக வந்து அந்த மாவட்ட செயலாளர் மதன் மற்றும் அந்த ஜேசிபி ஓனர் ராஜேஷ், அப்புறம் மனோ, இன்னும் ஒரு அன்புன்ற பேர், மொத்தம் 4 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க காவல்துறை. அதாவது அங்கே இருந்த மக்களை வந்து அவங்க அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டாங்களாம். இது போல சம்பவங்கள் வந்து திமுகவில் எதுவுமே இதுவரைக்கும் நடைபெறலையா? சோழிங்கநல்லூர் தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு பெரிய ஜேசிபியில் இதை விட பெரிய மாலை வச்சு போட்டாங்களே, அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் மறந்துட்டாங்களா திமுகக்காரவங்க? அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க மைனாரிட்டி திமுக அப்படின்னு. ஆக்சுவலி நீங்கள் கட்சியில் தான் மைனாரிட்டி அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணாங்க. பட் இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து புத்தி, அதாவது சிறுமை புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிறுமை புத்தியை வந்து நீங்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. இது கலைஞர் இருக்கும்போது கூட அப்படி வெளிப்படலை. ஆனால் இப்போ வந்து சமீப காலத்தில் வந்து அந்த சின்ன புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அதிகமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஒருத்தர் வளர்றாங்கன்னாக்க அதை வந்து கண்டுக்காமல் போனாலே உங்களோட பெருந்தன்மையை நீங்கள் மெயின்டைனாக அதையாவது காப்பாற்றிக்கலாம். ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு அழுத்தமும் அவங்கள அமுக்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்துறீங்களோ அந்த அழுத்தத்தோடைய விளைவு அவங்க அந்த அளவுக்கு ப்ரெஷரை மேலே வர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக பிஜேபி வந்து நோட்டாக்கு வாங்கின ஓட்டு வங்கி கூட இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்ன காலங்களும் உண்டு. ஆனால் என்னைக்கு பாஜகவை எதிர்க்கிறோன்னு சொல்லி பாஜகவை இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்த்துருக்கதே திமுக தான். அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு திமுக வந்து பாஜகவுக்கும் உதவியாக தான் இருந்திருக்காங்க. இப்போ விஜய் தாவேகா கட்சிக்கும் இவங்க தான் உதவியாக இருக்கிறாங்க. இதையே நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். ஆனால் வந்து இந்த அளவுக்கு சீப்பாக எதிர்பார்க்கல. இன்னும் எதை கொடுத்தாலும் அதை தாங்குற அளவுக்கு அவங்க கட்சியில் வந்து ஆள்பலமும் இருக்குது, பணபலமும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுடைய புத்தியை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அடுத்தடுத்த கட்சிகள் வளர்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு